यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गुरुमुखमनधीत्य प्राहवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादातुकामः श्वशुरममरवन्ध्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्दं विट्टुचित्तं नमामि. இன்றைய தினம் பல்லாண்டில் 10வது பாசுரத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். பாசுரம்: எந்நாள் எம்பெருமான் உந்தனுக்கடியோமென் எழுத்தப்பட்ட வண்ணாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடுபெற் துய்ந்ததுகாள் செந்நாள் தூத்தி திருமதுரையுள் சிலை குனித்து ஐந்தலைய பைன்னாகத் தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. எந்நாள் எம்பெருமான் உந்தனுக்கடியோமென் எழுத்துப்பட்ட வண்ணாளே. அதாவது ஆரம்பத்திலேருந்து ஆழ்வார் தான் பெருமாளிடத்தில் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணுறதுன்றது நினைக்கிறதுன்றது வேற. எல்லோராலும் எம்பெருமானை துதிக்க வேண்டும், பல்லாண்டு பாட வேண்டும்ன்ற நோக்கத்தோடு தான் ஆழ்வார் ஒவ்வொருத்தரையாக தனது கோஷ்டியில் சேர்த்துண்டு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிட்டு வரார். முதல்ல ஞானிகள், அப்புறம் ஐஸ்வர்யார்த்திகள். இப்போ இதில் கைவல்யார்த்திகளை தனது கோஷ்டியில் சேர்த்துண்டு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணுன்ட்டு இந்த பாசுரத்தில் அர்த்தானுபவம். அதாவது கைவல்யார்த்திகள் யார் அப்படின்னாக்கா, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் உணர்றது தான் மோட்சம், தன் நிலைமையை மாத்திரம் உணர்றது தான் மோட்சம், அதற்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற போல் நினச்சின்னு இருக்கிறவா, அந்த விதத்தில் மாத்திரம் திருப்தி அடைகிறவா அப்படின்னு இருக்கிறவாளெல்லாம் பகவத் அனுபவத்தில் ஈடுபட வச்சு பகவானை அடைவது தான் எல்லை அப்படிங்கிறத புரிய வச்சு அவளையும் தனது கோஷ்டியில் சேர்த்துண்டு ஆழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுற. என்னன்னாக்கா, கைவல்யார்த்திகள்லாம் எப்படிரா இருந்தார்னாக்கா, கேவல ஸ்வாத்மானுபவம், தனது ஆத்மானுபவத்தை மாத்திரம் உத்தேசியமாகவே வச்சுட்டு இருக்கிறவா, வேறு எதையும் விரும்பாதவா. அப்படி இருக்கக்கூடியவர்களை இந்த பாசுரத்தில் சேர்த்துக்கிறார். எந்நாள் எம்பெருமான் உந்தனுக்கடியோமென் எழுத்துப்பட்ட வண்ணாளே. அதாவது சுவாத்மானுபவத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆத்மா வேறு யாருக்கும் சேர்ந்ததல்ல, வேறு யாருக்கும் தாசன் கிடையாது, யாரையும் அடைய வேண்டியது கிடையாது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்றது தான் மோட்சம் அப்படிங்கிற போல் தப்பாக புரிஞ்சுண்டு அப்படியே பல ஜென்மங்கள் எடுத்து அதை அனுபவித்து அதே ரசத்திலே இருப்பவர்கள் என்னடா ஆச்சுன்னாக்கா, அவள் காலப்போக்கில் என்ன ஆறா, ஒரு நல்ல சதாச்சாரியனை அடையிறா. அந்த ஆச்சாரியன் தத்துவஞானங்கள், எது தத்துவம், யாரை அடைவது, யார் யாரை அடையிறது, எப்படி அடைய வேண்டும், பெருமாள் யார், அவரது குணங்கள் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைஞ்சு அதன் கேட்ட பின்பு ஓஹோ நாம் நினச்சது தப்பு அப்படின்றத உணர்ந்து என்னன்னாக்கா, இதெல்லாம் ஒரு ஆச்சாரியன் மூலியமாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சின்ற பிறகு ஆம், இனிமே நம்ம அடைய வேண்டியது சகல நிகில ஜெகத்துக்கும் காரணமான நமக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவரான எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளைத்தான் நாம் அடையணும். இதுவரைக்கும் நினச்சின்றிருந்தது தப்பு அப்படிங்கிறத மாற்றிண்டு பெருமாளை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை என்ன தினத்தில் வந்ததோ அந்த நாளிலிருந்து அப்படின்ற போல அர்த்தம். என்னன்னாக்கா, எந்நாள் எம்பெருமான் உந்தனுக்கடியோமென் எழுத்துப்பட்ட வண்ணாளே. எந்நாள், எந்நாள், எந்த நாள்
உகந்தது. எந்த நாள்? அந்த பொன்னாள். என்னக்கா இதுவரைக்கும் தெரியாத விஷயங்கள் தெரிந்து கொண்ட நாள். அதாவது நம்ம தாசன் சுவாமியான எம்பெருமான நாம் அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நல்ல ஆச்சாரியன் மூலியமாக தெரிஞ்சுட்டோமோ இல்லையோ, அது எந்த நாளோ அந்த நாள் வந்ததுக்கு அப்படி ஒரு நல்ல நாள்லேருந்து நாம் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு கைவல்யார்த்திகள் சொல்கிறான்னாக்கா, உந்தனுக்கடியோமென்னு எழுத்துப்பட்ட வண்ணாளே, அன்றைய தினத்திலிருந்து தான் எங்களுக்கு தோன்றியது. ஒரு சதாச்சாரியனுடைய உபதேசத்தினாலேயே இவ்வாறு தோன்றியது. என்னன்ட்டு, இந்த நாங்கள் தாசன், எங்களுக்கு சுவாமி எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன், அவருக்கு எப்பொழுதும் அடிபணிந்து இருக்கக்கூடிய தாசபூதர்களாக இருக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த தினத்தில் நமக்கு தெரிஞ்சதோ அந்த ஆச்சாரியன் உபதேசத்தினால, என்னால் எம்பெருமான் உந்தனுக்கடியோமென்னு, உனக்கே அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள், உன்னையே சுவாமியாக ஏற்றுக்கொண்டு தாசபூதர்களாக இருக்க வேண்டியவர்கள் அப்படின்னு தெரிந்தது. அந்த நாளிலிருந்து என்னால் எம்பெருமான் உந்தனுக்கடியோமென் எழுத்துப்பட்ட அந்நாளே, அதிலிருந்து அந்த நாளிலிருந்து அடியோங்கள் அடிக்குடில் வீடுவத் துய்ந்ததுகாள். வீடுனாக்கா மோட்சம். என்னன்னாக்கா, வீடுன்றது மோட்சன்ற அர்த்தம். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு நிரந்தரமான துக்கத்திலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கக்கூடியதான வீடு மோட்சத்தை அடைவது. அடியோங்கள் அடிக்குடில் வீடுவத் துய்ந்ததுகாள். இதை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஜீவனம் என்ன, எங்களை எவ்வாறு உஜ்ஜீவிக்கலான்னு நீ யோசிச்சுட்டு இருக்க. அப்படி நாங்கள் உங்களுக்கு தாசபூதர்களாக இருந்து, அடிமைகளாக இருந்து, எதுக்காக இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னாக்கா, இப்படிப்பட்டதான துக்கம் நிறைந்ததான இந்த சம்சாரத்தை விடுத்து சதாசர்வ, எனக்கா இந்த சம்சாரமாகிற ஜகத்தில் பெருமாளை நினைக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அப்படி இடைவிடாது உன்னை சிந்தித்துட்டே இருக்கணும், நினச்சுட்டே இருக்கணும், சேவிச்சுட்டே இருக்கணும், உன்னை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஏங்கின்னு இருக்கிற எங்களை உஜ்ஜீவித்து நீ எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடியதான மோட்சத்தை தரவல்லவன் நீதான் அப்படிங்கிற போல இந்த பாசுரத்துக்கூட இது. அதான் என்ன, அண்ணா அடியோங்கள் அடிக்குடில் வீடுவத் துய்ந்ததுகாள். செந்நாள் தோத்தி திருமதுரையுள் சிலை குனித்து ஐந்தலைய பைன்னாகத் தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. ஆழ்வார் கைவல்யார்த்திகளை இந்த மாதிரி இருக்கிறவர்களை தனது கோஷ்டியில் சேர்த்துன்னுட்டார். அதாவது விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி சுவாத்மானுபவத்தையே உத்தேசியமாக நினைத்து கொண்டிருப்பவர்களை எம்பெருமானை அடைந்து அதனால் பெறக்கூடிய பலனை அடைய வேண்டும்ங்கிறத உணர வச்சு, அப்படி அவர்களையும் தனது கோஷ்டியில் சேர்த்துண்டார் கைவல்யார்த்திகளை. அந்த கைவல்யார்த்திகளை தனது கோஷ்டியில் சேர்ந்து யாரை பல்லாண்டு பாட போகிறார் அப்படிங்கிறத பெருமாளுக்கு உண்டான விசேஷணங்களை மீதி 2 பாதங்கள்னால சொல்கிறார். செந்நாள் தோத்தி திருமதுரையுள் சிலை குனித்து ஐந்தலைய பைன்னாகத் தலைப்பாய்ந்தவனே. திருமதுரை எம்பெருமானான ஸ்ரீகிருஷ்ணன் அவதரித்ததான அப்படிப்பட்ட ஊரான, நமக்கு பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்ட்டு பெருமாள் பூபாரங்களை நீங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு அவதாரங்களும் ஏதோ ஒரு வித காரணத்துக்காகத்தான் பண்ணிட்டுருக்கார். அப்படி கம்சவதம் பிரதானமாக வச்சுண்டு ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்தை பண்ணி பூபாரத்தை குறைப்பதற்கோசரம் ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்தை பண்ணார். அதுலேயும் ஒரு விஷயம், கேவலம் கம்சவதம் மாத்திரம்தான் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம்னு நினச்சிண்டு அவதாரம் பண்ண தினத்திலிருந்து அந்த சிந்தனையே இல்லாமல் பெருமாள் விளையாடின்னு இருந்தேராம். அதனால் பொறுக்க முடியாமல் நாரதர் என்ன பண்ணேருனாக்கா, மேலேருந்து கீழே இறங்கி வந்து நான் பெருமாள்கிட்ட, இந்த மாதிரி நீ அவதாரம் பண்ணி வெறுமையே இருக்கியே, பூபாரம் குறைக்கிறேன்ட்டு தானே, பூமியில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கிறேன்ட்டு தானே நீ அவதாரம் பண்ணி இங்கே வந்த,
ஆனால் அதுக்குண்டான ஒருவித அடையாளமும் இல்லாமல் நீ அவதாரம் பண்ண தினத்திலிருந்து நீ எப்பொழுதும் இங்கே ஆனந்தமாக இருந்துட்டுருக்கியே, பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கலையேன்றதை ஞாபகப்படுத்தும் விதமாக நாரதர் அப்போ சொல்லுவேராம், கேவலம் கம்சவதத் மாத்திரம்தான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய காரியம்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? அது கிடையாது. ஏன்னாக்கா கம்சனுக்கு பல மடங்கு அதிகமான சக்திகளை உடையவர்களான ராட்சசர்கள் அரக்கர்களெல்லாம் அழித்து அப்படிப்பட்ட பேர்லாம் உனக்கு எப்பயோ வந்துடுத்து. அதனால் இந்த அவதாரத்தில் கேவலம் கம்சனை வதம் பண்ணால் மாத்திரம் உனக்கு பேர் வந்துடும்னு நினச்சிக்காத, அதை தாண்டி நிறைய காரியங்கள்லாம் இந்த அவதாரத்தில் இருக்குதுன்னு ஞாபகப்படுத்துவேறான். அந்த மாதிரி அப்பேற்பட்டதான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் நடந்ததான திருமதுரையுள் சிலை குனித்து, அப்பேற்பட்ட கம்சனை வதம் பண்ணுவதற்கோசரம் திருமதுரையில் அவதரித்து அந்த அப்பேற்பட்டதான பெருமாள் வேற இன்னொரு நிகழ்ச்சியையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். என்னன்னாக்கா காளிங்க நர்தனம், ஐந்தலைய பைன்னாக தலைப்பாய்ந்தவனே, 5 தலையுடைய நாகத்தின் மேலே நடனமாடியவர். இப்படி அதாவது இதெல்லாம் குழந்தை பருவத்திலேயே அப்படி அசாத்தியமான அனாயாசமான சக்திகள் உண்டு அப்படின்னு காண்பிச்சவர் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளான நீ ஐந்தலைய பைன்னாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. இவ்வாறாக கைவல்யார்த்திகளோடு சேர்ந்து உன்னை பல்லாண்டு பாடுறோம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்ட்டு கைவல்யார்த்திகளை தனது கோஷ்டியில் சேர்த்துண்டு அவர்களோடு சேர்ந்து பல்லாண்டு பாடுறேனா எல்லாருக்கும் சேர்ந்து அப்படின்றதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.